இரண்டுமே ஓவர்லோட் இன்ஜின் தான். அப்படி இருந்தும் வித்தியாசம் ஏன் இந்த அளவுக்கு என்று மூக்கில் விரல் வைத்து நாக்கில் நரம்பு சுலுக்குகிறது சினிமா பிசினஸ் ஏரியா. அந்த இரண்டு ஓவர்லோட் இன்ஜின்கள் அஜித்தும் விஜயும் என்பதை அறிந்து கொண்டால் மிச்ச சொச்ச மேட்ரை எக்கச்சக்க இன்ட்ரெஸ்டோடு கேட்பீங்களே. எஸ், விஜயின் பைரவா பிசினஸுக்கும் அஜித்தின் விவேகம் பிசினஸுக்குமான ஏற்ற இறக்கங்கள் பற்றி தான் இண்டஸ்ட்ரியில ஒரே பேச்சு. முதலில் விவேகம் படத்தை மொத்த கொள்முதலாக ஒரே ஒரு கம்பெனி தள்ளிவிட்டு விடலாம் என்றுதான் முடிவெடுத்திருந்தாராம் சத்யஜோதி பிலிம்ஸ். அப்போது கம்பெனியை அணுகிய ஒரு சில படாபடா பார்ட்டிகள் 50 கோடி வரைக்கும் ஏறி வந்தார்களாம். சரி, ஓகே என்று நினைத்த நேரத்துல தான் ஒரு பள்ளி சத்தம் கேட்டது விவேகம் தயாரிப்பாளர் தியாகராஜனுக்கு. பேசாம நம்மளே ஏரியா வாரியா பிரிச்சு விற்றால் என்ன என்பதுதான் அந்த கிரீன் சிக்னல். மலமளவென பிரித்து பிரித்து விற்க ஆரம்பித்தார். என்ன ஆச்சரியம், தமிழ்நாடு தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ணுகிற உரிமையாக மட்டும் சுமார் 55 கோடிக்கு வியாபாரமாகிவிட்டது விவேகம். அது மட்டும் அல்ல, சில ஏரியாவில் ரஜினியின் கபாலியை தாண்டி விட்டார் அஜித். ஏகப்பட்ட குஷியில் இருக்கும் சத்யஜோதி பிலிம்ஸுக்கு இன்னொரு பெருமை. இதற்கு முன் வெளிவந்த பைரவா படத்தின் தமிழ்நாடு தியேட்டரிக்கல் பிசினஸ் 45 கோடி தானா. ஆனா இதை ஒப்புக்கொள்ளாத ஒரு சிலர் விஜயை விட அஜித் முந்திவிட்டார் என்று ஒரு மாயை காட்ட நினைக்கிறார்கள். அது நடக்கவே நடக்காது என்கிறார்கள். மின்னலோ இடியோ ஜன்னலை திறந்துகிட்டு வந்தா தாக போது. கூல் ஃபேன்ஸ் கூல்.